ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி நாடிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. காலை வேளையில் இயேசு நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ். நீங்க போதும்
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புதுபலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், என் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன், உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. இப்படி இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் நாம் எந்திரிச்சு நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஜீசஸ், ஓ we worship you Jesus. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் உண்மையாக சொல்ல போறீங்க, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வார்த்தைகள் அப்படியே வரட்டும். நீங்க
போதும் ஆண்டவரே, நீங்கள் போதும். நான் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எதிரிகளாக இருந்தாலும், தேவைகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அவர் போதும், அவர் போதும், அவர் போதும். அவர் போதும்னு சொல்லும்போது அவர் போதுமானவர் தான். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆனால் என்றைக்கு நாம் சந்திக்கிற எதிர்கொள்ளுகிற சூழ்நிலையிலும் பிரச்சனைகளிலும், ஆண்டவரே அதை காட்டிலும் நீர் பெரியவர் என்று நாம் ஒத்துக்கொண்டு அவரை வருந்தி அந்த சூழ்நிலைக்குள்ளே அழைக்கிறோமோ, அப்பொழுது தான் இந்த தேவன் அந்த இடத்துல நமக்காக கிரியை செய்ய முடியும். நடுக்கடலிலே சீஷர்கள் படகு அப்படியே அசையுது, காற்றினாலே அலக்களிக்கப்படுகிறது. பயந்து ஐயோன்னு கத்துற நிலைமையில் இயேசு அவர்களிடத்தில் கடல் மீது நடந்து வந்தார். வசனம் சொல்லுகிறது, அவரை படகுக்குள்ளே அவர்கள் வருந்தி அழைத்தார்கள். படகிலே அவர் கால் எடுத்து வைத்த பிறகு அந்த புயல் அடங்கிற்று, அந்த காற்று அடங்கிற்று, அமைதல் உண்டானது. இன்றைக்கு அவர் போதுமானவர் தான், போதுமானவர் தான். அவரிடத்தில் எந்த குறைவும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு, நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய எந்தெந்த தேவைகள் எதிர்கொண்டு நிற்கிறோமோ அதிலே நீர் போதுமானவர், நீர் மட்டும் போதுமானவர் என்று நாம் அறிக்கையிட்டு அவரை அழைக்கும் போது அந்த சூழ்நிலையை அவர் கையில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். ஹல்லேலூயா ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலை வேளையிலே அவர் திருமுகத்தை பார்த்து, ஆண்டவரே நீர் போதும், நீர் போதும். ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியாக கூட சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளலாம், மேற்கொள்ள முடியாமல், ஓ ஹல்லேலூயா, இன்னும் ஆண்டவரே உங்களுக்காக ஜெபம் பண்ணுற மனம் திரும்பலையே, இன்னும் ஏதோ பிரச்சனைக்கு எதிராக இருக்கலாம். அது நமக்கும் ஆண்டவருக்கும் உரியது. ஆனால் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். ஓ ரபா ஷதா ரகா. இந்த காலை வேளையில் அதை நாம் அறிக்கையிடுவோம், அதை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய சூழ்நிலையிலும், என்னுடைய நிலைமையிலும், என்னுடைய வியாதியிலும், என்னுடைய படுக்கையிலும், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை. நீர் மட்டுமே, நீர் மட்டுமே எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அன்றைக்கு செரு வழியாக போய் கொண்டிருந்தார் இயேசு. ஆனால் ஒரு மனிதன் அவரை காணும்படியாக மரத்தில் ஏறி நின்று எப்படியாவது அவர் யாருன்னு நான் பார்த்துடணுன்னு வாஞ்சியோடு நின்னான். இயேசு அவனுடைய வாஞ்சையை அறிந்து, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. அந்த வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் அவர் அறிந்தவர். நம்மை புரிந்து கொள்ள அவரை போல ஒரு தேவன் இல்லை. நம்மை புரிந்து கொள்ள அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஒருவேளை மனிதர்கள்ட்ட போய் நம்ம சூழ்நிலையை சொன்னால்
இது என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நாம் பார்க்காததா அப்படின்வாங்க. ஆனால் அவங்கவுங்க அந்தந்த சூழ்நிலையில் கடந்து போகும்போது தான் அது எப்படி அவர்களை பாதிப்பது என்று தெரியும். ஆனால் அந்த தேவன் ஒரு நாளும் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீ ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் நம்மை பலப்படுத்தி அதையும் தாண்ட செய்வார். நம்மோடு பரிதவிக்கிற தேவன், நமக்காய் பரிந்து பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு இந்த காலை வேளையில் நிற்கிறார், நம்மோடு இந்த காலை வேளையில் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு சீஷர்கள் அப்படியே புலம்பிக் கொண்டே போனாங்க, புலம்பிக் கொண்டே போனாங்க. அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்த காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டு நடந்து போன சீஷர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவர்களோடு பேசி அவர்களுக்கு இருந்த குழப்பத்தை விளக்கினார். ஆனால் அவர் கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அப்பொழுது அவர்கள் அவரை வருந்தி அழைத்த போது அவர்களோடு அவர் போஜனம் பண்ணுகையில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளையில் அநேக வேளையில் நம்முடைய கன்ஃபியூஷன்ஸ், நம்முடைய டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஒரு நாளும் அதை அவர் நம்மை கீழ்த்தனமாய் பார்த்துட மாட்டார். அதை அறிந்த தேவனாய் இருக்கிறார், அதை அறிந்த தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், இவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அப்படி இல்லையேன்னு சொல்லி அநேக வேளையில்
மனம் உடைந்து இருக்கிற சூழ்நிலைகளிலே, மனம் கசந்து அழுகிற சூழ்நிலையிலே அந்த தேவன் நம்மை விட்டு விடுவதில்லை. அந்த சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதும். அந்த சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும்,
கால வேளையில் அவர் போதும், அவர் போதும், அவர் போதும்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு நாளில் மோசே அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட வாங்க, நீங்கள் எங்கள் கூட வாங்க, அது எங்களுக்கு போதும். That is the key differentiator. தேவன் நம்மோடு இருப்பது தான் ஒரு முதன்மையான ஒரு வித்தியாசம். It's the key differentiator. வேற எதுவும் இல்லை. அவர் நம்மோடு இருந்தா அவர் போதும், எல்லா விதத்துக்கும் அது போதும். ஹல்லேலூயா, அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. நேரத்தில் நீர்
Hallelujah, Jesus. கூட இருங்கப்பா, ஒவ்வொருவரோடு கூட இருங்கப்பா. காலை வேளையில உம்மை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கூட இருங்கன்னு கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருக்கிறீரே. Hallelujah. Oh Jesus. Jesus. ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு வைத்தியராக, ஒரு நண்பராக, ஒரு இரட்சகராக, ஒரு தெய்வமாக அவர் நம்மோடு இருக்கிறார். இனி எதையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவர் நம்மோடு நிற்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு நிற்கிறார், நம்மோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஜீசஸ். நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது, நீங்க இல்லைன்னா நான் வாழ முடியாது. Without you I am nothing. I am nothing. You are everything. You are everything. கடைசியாவே 2 கைகளை உயர்த்தி பாடிவோமா? என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே